புதுசா கல்யாணம் ஆனவங்க பிரியறதுக்கே வாய்ப்பு இருக்காது இந்த படம் பார்த்தா. அவ்வளவுதான் சொல்லு. அனிருத் என்ன மாதிரி மியூசிக் அடிக்கிறாரு தெரியுமா? யோ ஒரு தலை படம் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி படம். ரொம்ப நன்றி தலைவா. தலை அஜித் வாழ்க வாழ்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரம்டா. நல்ல மாசு. நல்ல ஃபேன்ஸுக்கு விஷுவல் ட்ரீட். அஜித் ஆக்டிங்லாம் நம்ம கேட்க கூடாது. அது எப்பவுமே நல்லா இருக்கும். சிம்பிளான ஸ்டோரி. இந்த படத்துக்கு தலை தேவையான பெரிய கொஸ்டினே இருக்குது. as usual நம்ம பசங்க வந்து கடவுளே அஜித்தேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க தியேட்டர் ஃபுல்லா. படம் சூப்பரா இருக்குது. அஜித் சாலினி மேடம் கோச்சிக்காதீங்க. திரிசா வந்து அப்படியே கம்பேக். நீங்க எப்படி வீட்டில் இருக்கிறீங்களோ அதே மாதிரி தத்ரூபமா ஒரு கணவன் மனைவி என்னன்னா அது கரெக்டாக வந்து இந்த படம் இருக்குது. விட்டு கொடுத்து வாழணும். ஒரு புதுசாக தம்பதியாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகி இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் நம்மளோட சொந்த விஷயத்தை வெளியே தெரியக்கூடாது. 4 செவத்துக்குள்ளே நடக்க வேண்டிய கதை இது. 4000 பேர் தெரிஞ்சு அது சிக்கல் தான். அதுதான் படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி வந்து பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்லோ. என்னடா இதுன்ற மாதிரி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விறுவிறுப்பா ஒரு இங்கிலீஷ் மூவி எல்லாம் இருக்கு இதே எடுத்திருக்காங்க. அனிருத்தோட ஸ்கோர் சூப்பர். அது ரொம்ப நல்லா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு மங்காத்தா அது இதுன்னு போயிருந்தது. 2 வருஷம் கழிச்சு ஃபேமிலி சப்ஜெக்ட். விடாமுயற்சின்ற டைட்டிலுக்கு அவர் விடாமுயற்சி அவர் ஒய்ஃப் த்ரிஷாவை தேடுறாரு. அதுதான் கான்செப்ட். நம்ம வீட்டில் நடக்கிறது 4 செவத்துக்குள்ள நடக்கிறது இந்த கதையில வந்து வெளிப்பாட்டா பண்ணியிருக்கிறாரு. புதுசா கல்யாணம் ஆனவங்க இப்போ நிறைய முகூர்த்த நாள் கல்யாணம் பண்ண இந்த படம் பாருங்க. பிரியறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அனிருத் வந்து ரொம்ப பக்காவா கொடுத்தாரு. ஹி டன் ஹிஸ் ஜாப் வெல். அது ரொம்ப நல்லா இருக்கு. மற்றபடி ரெஜினா வந்து வில்லி பார்த்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கடைசியாக வந்து அஜித் சாவடிக்கிறதெல்லாம் நல்ல பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி நல்லா இருக்கு. மற்றபடி த்ரிஷாவோட ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அந்த ஃபேஷன் டிசைனர் அதெல்லாம் யாருன்னு தெரில, ரொம்ப பாராட்டியே ஆகணும். எல்லா காஸ்டியூமும் சூப்பராக இருந்தது. அண்ட் சபரிகான்ற சாங்க்கு எல்லாருமே ஸ்க்ரீன் முன்னாடி எழுந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எல்லாமே அப்படியே அமைதியாக இருந்தது. நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி மசாலாவோ இல்லை டான்ஸு அது இதுன்னு குத்தாட்டம் அந்த பஞ்சு டைலாக் அதெல்லாம் நாட் நார்மல் இந்தியன் ஸ்டோரி மாதிரி இல்லை. அப்படியே இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி அடிச்சு எடுத்த மாதிரி தான். இப்போ கேம் சேஞ்சர் மாதிரி சோஷியல் மெசேஜ் எதுவுமே கிடையாது. அப்புறம் இன்னும் சில பேர் வந்து சின்ன அஜித் இருப்பார் அப்படின்லாம் கதை சொன்னாங்க. அப்புறம் இந்த கதை முழுக்கவே எப்படி கொண்டு போகிறாங்கன்னா த்ரிஷாவுக்கு வந்து அஃபேர் இருக்கிறதாகவும் நீ வந்து ஓல்ட் ஆகிட்ட அதனால ஷீ சர்ச்சிங் ஃபார் சம் ஒன் யங் அப்படின்றதுனாலையும் அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. பட் அப்படி எதுவுமே இல்லை. 2 பேருக்குமே நல்ல லவ் இருக்கு. பட் அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ இதுதான் கதை. ஸோ ஒன் டைம் வாட்ச்பிள் யூ கேன் என்ஜாய். மற்றபடி மகள் வந்து அவர் எப்படி பேட்டி கொடுத்தாரு எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் ஸ்க்ரீனில் பார்க்குறதே வந்துட்டு ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு அவங்களோட கப்புள் சீன்ஸு அஸ் த்ரிஷா அண்ட் அஜித் சாரோட அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவர் லவ் பண்ணி ரொம்ப வருஷமாக நம்ம பார்க்கல. ஸோ அது பார்க்குறது டோன்ட் எக்ஸ்பெக்ட் மோர்னார்ல அப்படிதான் இருக்கு. அவரே எனர்ஜி லெவல் கம்மியாக இது பண்ண மாதிரி அதே மாதிரி தான் படமும்